வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து 6ஆம் வகுப்பு டேர்ம் 3லேருந்து பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் 2025 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கிறது மூலமாக குப்த அரசு வம்சம் எப்படி நிறுவப்பட்டுச்சு, எப்படி அது பேரரசாக மாறினுச்சு, அந்த காலத்தில் அவங்களோட சமூகம், அமைப்பு, பொருளாதாரம் எல்லாமே எப்படி இருந்துச்சு, கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், இதில் அவங்களோட பங்களிப்பு என்ன, ஹர்ஷவர்தனோட ஆட்சியோட முக்கியத்துவம் என்ன, இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோ பார்த்துடலாம். கிபி 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வட இந்தியாவில் குஷானர்களும் தெற்கே சாதவாகனர்களாலும் நிறுவப்பட்டிருந்த பேரரசுகள் அவங்களோட வலிமையை இழந்தது. ஸோ நம்ம ஏற்கனவே பாடம் இதை பற்றி தான் பார்த்தோம். குஷானர்களையும் சாதவாகனர்களை பற்றி தான் பார்த்தோம். அவங்க வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் அவங்களோட வலிமை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சந்திரகுப்தரை ஒரு அரசை உருவாக்கி அவரோட வம்சத்தை நிறுவ வச்சுது. ஸோ இந்த ஆட்சி அப்படிங்கிறது 200 ஆண்டு காலம் நீடிச்சிருக்கு. குப்தர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் அதை தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டு இடையில, அந்த காலத்துக்கு அப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் வர்த்தன அரச வம்சத்தை சேர்ந்த ஹர்ஷர் வட இந்தியாவை கிபி 606 647 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. 50 வருஷம் குப்தர்கள் வீழ்ச்சி அடைந்ததுக்கப்புறம் 50 வருஷம் கழித்து ஹர்ஷர் வட இந்தியாவை கிபி 606 647 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இதற்கான சான்றுகள் பார்த்தெல்லாம் தொல்லியல் சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்களை சொல்லலாம். சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டை சொல்லலாம். மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரோட பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தொல்லியல் சான்றுகளாக சொல்கிறாங்க. குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்கம், வெள்ளி, செப்பு நாணயங்கள், சமுத்திரகுப்தரோட அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தரோட உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தரோட பிதாரி தூண் கல்வெட்டு, கத்வா பாறை கல்வெட்டு, மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம், நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு. இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரோட நீதி சாஸ்திரம். விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரோட நீதி சாஸ்திரம், விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பாணரோட ஹர்ஷசரிதம், காளிதாசரோட நாடகங்கள். விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணம், நாரதரோட நீதி சாஸ்திரம், விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம். யார் என்ன நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னு முக்கியமாக பார்த்துக்கோங்க. விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம் ரெண்டுமே விசாகதத்தர் எழுதினது. பாணரோட ஹர்ஷசரிதம், காளிதாசரோட நாடகங்கள். 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பயணி, சீன பௌத்த துறவி பாஹியானோட பயண குறிப்புகள் மூலமாகவும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஹர்ஷரோட ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஹர்ஷரோட ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. யுவான்சாங்கோட சியோகி. ஸோ இலக்கிய சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணங்கள், நாரதரோட நீதி சாஸ்திரம், விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், பாணரோட ஹர்ஷசரிதம், காளிதாசரோட நாடகங்கள். 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் பாஹயானோட பயண குறிப்புகள், ஹர்ஷரோட ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா, யுவான்சாங்கோட சியோகி. இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது குப்த அரச வம்சம் நிறுவப்படல். குப்த அரச வம்சத்தை நிறுவனது ஸ்ரீகுப்தர்னு சொல்கிறாங்க. குப்த அரச வம்சத்தை நிறுவனது யாருன்னா ஸ்ரீகுப்தர். அவர் இப்போ இருக்கக்கூடிய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆட்சி பண்ணதாக கருதப்படுது. நாணயங்களில் முதலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய குப்த அரசரோட வடிவம் வந்து இதுதான்.
இவருடையது தான். ஸோ நாணயங்களில் முதலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய குப்த அரசரோட வடிவம் ஸ்ரீகுப்தருடையது. இவருக்கு அப்புறம் இவரோட மகன் கடோத்கஜர் அரச பதவிக்கு வராரு. கல்வெட்டுகளில் 2 பேருமே மகாராஜா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ரீகுப்தரையும் கடோத்கஜரையும் 2 பேரையுமே மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர். அவரோட காலகட்டம் கிபி 319 335. முதலாம் சந்திரகுப்தரோட காலகட்டம் கிபி 319 335. முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த குடும்பத்தோட ஆதரவோட வட இந்திய சிற்றரசுகளை ஜெயிச்சார். ஒரு பேரரசோட முடியரசராக அவரை முடிசூட்டிக்கிட்டாரு. சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி இந்த 2 பேரோட உருவங்களும் பொறிக்கப்பட்டு இருக்கு. லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வாசகமும் இடம்பெற்றிருக்கு. ஏன்னா லிச்சாவி அரச குடும்பத்தில் கல்யாணம் பண்ணதுனால லிச்சாவையா அப்படிங்கிற வாசகமும் பொறிக்கப்பட்டிருக்கு. லிச்சாவி அப்படிங்கிறது பழமையான கனசங்கங்களில் ஒன்று. அதோட ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்திருக்கு. லிச்சாவி கனசங்கங்களில் ஒன்று. அதோட ஆட்சி பகுதி அப்படிங்கிறது கங்கை நதிக்கும் நேபாள நாட்டுக்கும் இடைப்பட்டதாக இருந்திருக்கு. அடுத்தது முதலாம் சந்திரகுப்தர் பார்த்தோம். 319 335 வரைக்கும் அவரோட காலகட்டம் அப்படிங்கிறத 319 335 வரைக்கும் அவரோட காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேருந்து அடுத்தது சமுத்திரகுப்தர் கிபி 335 380. முதலாம் சந்திரகுப்தரோட மகன் தான் இந்த சமுத்திரகுப்தர். குப்த அரச வம்சத்தோட தலை சிறந்த அரசர்னு சொல்லலாம். சமுத்திரகுப்தரோட அவைக்கள புலவர் யாருன்னா ஹரிசேனர். சமுத்திரகுப்தரோட அவைக்கள புலவர் ஹரிசேனர். இவர் தான் இந்த பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறத இயற்றியிருக்காரு. பிரயாகை மெய்கீர்த்தி இயற்றினது ஹரிசேனர். இது அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு. சமுத்திரகுப்தரோட அவைக்கள புலவரான ஹரிசேனர் இயற்றிய பிரயாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டு இருக்கு. சமுத்திரகுப்தரோட ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று எதுனா அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரோட ஆட்சிக்கான மிக முக்கியமான சான்று அலகாபாத் தூண் கல்வெட்டு. பிரசஸ்தி அல்லது மெய்கீர்த்தி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். அதோட பொருள் என்னென்னா ஒருத்தங்களை பாராட்டி புகழ்கிறது. பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். அதோட பொருள் ஒருத்தங்களை பாராட்டி புகழ்கிறது. அந்த அவைக்கள புலவர்கள், அவையில் இருக்கக்கூடிய புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவங்களோட சாதனைகளை பட்டியலிட்டாங்க. இது மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பிற்காலத்தில் தூண்களில் வச்சு பொறிச்சிருக்காங்க. குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். சமுத்திரகுப்தர் ஒரு மகத்தான போர் தளபதி. அவர் பேரரசர் ஆனதுக்கு அப்புறம் நாடு முழுக்க படையெடுத்துட்டு போகிறாரு. தென்னிந்தியா மேலேயும் படையெடுக்கிறாரு. அப்போ தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோபனை தோற்கடிச்சிருக்காரு. வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசுகளை பிடிச்சிருக்காரு. தென்னிந்தியாவில் 12 அரசர்களை அவருக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவங்களையும் கப்பம் கட்ட வச்சிருக்காரு. கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபோட கிழக்கு பகுதி இதோட அரசர்களும் ராஜஸ்தானத்தை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் இவரோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. மார்க்ஸ் பாயிண்ட் பார்த்துலாம். சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் ஒரு விஷ்ணு பக்தர். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். அவர் வேத கால சடங்கான குதிரைகளை பலியிடக்கூடிய வேள்வியை திரும்ப நடைமுறைப்படுத்துகிறாரு. வேத கால சடங்கான குதிரைகளை பலியிடக்கூடிய வேள்வியை சமுத்திரகுப்தர் திரும்ப நடைமுறைப்படுத்தினார். தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. சமுத்திரகுப்தர் தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்காரு. அதில் ஒன்றில் அவர் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இவரை கவிதை பிரியர், இசை பிரியர்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் கவிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டமும் இவருக்கு இருக்குது. ஸோ இப்போ யாரை பற்றி பார்த்துட்ருக்கோம்? சமுத்திரகுப்தரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஒரு விஷ்ணுபக்தர். அஸ்வமேத யாகம்லாம் பண்ணியிருக்காரு. தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காரு. அவரோட இதில் வீணை வாசிக்கிற மாதிரி உருவம் பொறிச்சிருக்காங்க. கவிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டமும் அவருக்கு இருக்குது. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். சமுத்திரகுப்தரும் இலங்கையை சேர்ந்த மன்னன் ஸ்ரீ மேகவர்மனும் 2 பேருமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2ஆம் சந்திரகுப்தர்.
சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது 2ஆம் சந்திரகுப்தர். கிபி 380 415 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட மகன். அவர் வந்து விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டிருக்காரு. 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட மகன். அவரை வந்து விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சாக அரசர்களை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்ற இருக்கார். தென்னிந்திய அரசுகளோட நட்புறவாக இருந்திருக்காரு. குதுப்பினாருக்கு பக்கத்தில் இரும்புத்தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. குதுப்பினாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்புத்தூண் விக்ரமாதித்யரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இவரோட ஆட்சி அப்போது பாஹ்யான் அப்படிங்கிற சீன பௌத்த அறிஞர் இந்தியாவுக்கு வந்தார். ஸோ யாரோட ஆட்சி அப்போ பாஹ்யான் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி அப்போது இந்தியாவிற்கு வந்தார். குதுப்பினாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்புத்தூண் இவரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ மிகச்சிறந்த அறிஞர்களும் புலவர்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் இவரோட அவையை அலங்கரித்ததாக சொல்லப்படுது. அவங்களில் ஒருத்தர் தான் காளிதாசர் அப்படின்னு அறியப்படுது. விக்ரமாதித்யரோட அவையில் இருந்த நவரத்தினங்களை பார்த்துடலாம். காளிதாசர் இவர் ஒரு சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். காகபானகர் ஜோதிடர். சன்ஹு கணிதக்கலை நிபுணர். வராஹமிஹிரர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் மாயவித்தைக்காரர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து 2ஆம் சந்திரகுப்தரோட அவையில் இருந்தாங்க. இவங்க வந்து நவரத்தினங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. காளிதாசர் சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் சமஸ்கிருத புலவர். அமரசிம்ஹர் அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி மருத்துவர். காகபானகர் ஜோதிடர். சன்ஹு கட்டிடக்கலை நிபுணர். வராஹமிஹிரர் வானியல் அறிஞர். வராச்சி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டல் மாயவித்தைக்காரர். 2ஆம் சந்திரகுப்தரோட பட்ட பேர் என்னன்னா விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. ஸோ 2ஆம் சந்திரகுப்தரோட பட்ட பெயர்கள் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்மசந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் அவரோட மகன் 1ஆம் குமாரகுப்தர் அரியணைக்கு வர்றாரு. அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது 1ஆம் குமாரகுப்தர். இவர் 2ஆம் சந்திரகுப்தரோட மகன். அடுத்தது பாஹ்யான். ஸோ 2ஆம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாஹ்யான் இந்தியாவிற்கு வந்தார். அவரோட பயண குறிப்புகள் வந்து ஸோ அவங்களோட குப்தர் காலத்து மக்களோட சமூக பொருளாதார மதம் சார்ந்த ஒழுக்க நிலைகள் பற்றின ஒரு செய்திகளை நம்மளுக்கு சொல்லுது. பாஹ்யானோட கூற்றுப்படி என்ன சொல்கிறாருன்னா, மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடையும் செழிப்போடையும் வாழ்ந்தாங்க. கடுமையான தண்டனை இல்லாமல் நீதி கொடுத்துருக்காங்க. மரண தண்டனைலாம் கொடுக்கப்படலை. கயா வந்து பாழா போயிருந்தது. கபிலவஸ்து வந்து காடாக இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மட்டும் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஹ்யான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பார்த்தோம் குமாரகுப்தர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது பார்த்தோம். அவருக்கு அப்புறம் அரசு பதவிக்கு வந்தது வந்து ஸ்கந்தகுப்தர். இவர் வந்து ஹூணர்களோட படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. ஸோ அவர் எதிர்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் வந்து அவங்கள தோற்கடித்து விரட்டி அடிச்சிட்டாரு. ஆனால் 12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. குப்த பேரரசை தோற்கடிச்சிட்டாங்க. மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் பாலாதித்யர். இவர் 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பேரில் அரியணைக்கு வர்றாரு. மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் வந்து பாலாதித்யர். 1ஆம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பேரில் அரியணைக்கு வர்றாரு. இவர் வந்து பௌத்த மதம் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. இவர் வந்து மிகிரகுலருக்கு கப்பம் கட்டிட்டு வந்தார். ஆனால் மிகிரகுலர் வந்து பௌத்தத்தை ரொம்ப வந்து எதிரி மாதிரி பார்த்ததுனால ரொம்ப கஷ்டமாகி கப்பம் கட்டுறதை நிறுத்திட்டார். மிகிரகுலரை கைது பண்ணி அவரை வந்து சிறையில் போடுறதுல பாலாதித்யர் வந்து ஜெயித்தாலுமே மிகிரகுலர் வந்து ரொம்ப வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலேருந்தே வெளியேற்றிட்டார். பாலாதித்யத்துக்கு அப்புறம் குப்த பேரரசு அப்படிங்கிறத தேய்ந்து காணாமல் போணுச்சு. குப்த பேரரசோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர்.
குப்தர்களோட ஆட்சி அமைப்பு. குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினாங்க. அப்படின்னா அரசர் தான் கடவுளோட பிரதிநிதியாக கருதப்பட்டார். கடவுளோட பிரதிநிதியாக அரசர் தான். அதனால் அரசர் கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணுமே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படிங்கிறது. குப்த அரசர்களும் இந்த முறையை தான் ஃபாலோ பண்ணாங்க. குப்த அரசர்கள் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல் இந்த துறைகளில் பெருமளவிலான அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு அமைச்சர்கள் குழு ஒன்று நிர்வாகத்தில் உதவி பண்ணுச்சு. அந்த குழு இளவரசர்களையும் உயர் அதிகாரிகளையும் கப்பம் கட்டக்கூடிய சிற்றரசர்களையும் வச்சிருந்தது. நாட்டோட அன்றாட நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்காக அதிகாரிகளையும் நியமிச்சிருக்காங்க. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயக்கர் இல்லைன்னா மகா தண்டநாயக்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயக்கர் இல்லைனா மகா தண்டநாயக்கர் அப்படி சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. குப்த பேரரசு தேசம் இல்லைனா புக்தின்னு சொல்லக்கூடிய பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பேரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. அதை உபாரிக்கான்னு சொல்லக்கூடிய ஆளுநர்கள் நிர்வகித்தாங்க. பிராந்தியங்கள் விஷயான்னு சொல்லக்கூடிய மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. விஷயாபதிகள் அப்படிங்கிற அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்தை பண்ணாங்க. விஷயாபதிகள் அப்படிங்கிற அதிகாரிகள் தான் மாவட்ட நிர்வாகத்தை பண்ணாங்க. குப்த பேரரசு தேசம் இல்லைனா புக்தின்னு சொல்லக்கூடிய பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. அதை உபாரிக்கான்னு சொல்லக்கூடிய ஆளுநர்கள் நிர்வகித்தாங்க. இந்த பிராந்தியங்கள் விஷயான்னு சொல்லக்கூடிய மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சு. இந்த விஷயாக்களை விஷயாபதிகள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அதிகாரிகள் பார்த்துக்கிட்டாங்க. கிராம அளவில் கிராமிகா, கிராமதியாக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் செயல்பட்டுருக்காங்க. முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் இராணுவ பதவிகளோட பேர் பாலாதிகிருதா, அதாவது காலாட்படையோட தளபதி. மகாபாலாதிகிருதா அப்படின்னா குதிரைப்படையோட தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரை கல்வெட்டுகள்லாம் இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாலாதிகிருதா அப்படின்னா காலாட்படையோட தளபதி, மகாபாலாதிகிருதானா குதிரைப்படையோட தளபதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தூதகான்னு சொல்லக்கூடிய ஒற்றர்கள் இருக்கக்கூடிய உளவு பார்க்கும் அமைப்பும் செயல்பட்டு இருக்குது. தூதகான்னு சொல்லக்கூடிய ஒற்றர்கள் இருக்கக்கூடிய உளவு பார்க்கும் அமைப்பும் செயல்பட்டு இருக்குது. அடுத்தது சமூகமும் பொருளாதாரமும் நிலம் மற்றும் விவசாயிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நூல் நிதிசாரம் அப்படிங்கிற நூல். இந்த நூலில் அரசு கருவூலத்தில் எப்படி வருமானம் எப்படி வருது, அதோட முக்கியத்துவம் என்ன, இது எல்லாமே இந்த நிதிசாரம் அப்படிங்கிற நூலில் கொடுத்துருக்காங்க. இது காமாந்தகார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த நூலில் அரசு கருவூலத்தோட முக்கியத்துவம், வருமானத்திற்கான மற்ற வழிகளை பற்றி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சமுத்திரகுப்தர் மாதிரி அரசர்களோட படையெடுப்பு நடவடிக்கைகளில் வருவாயோட உபரி தான் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. நிலவரி தான் அரசோட முக்கியமான வருவாய். எந்த வருவாய் குப்த வம்சத்தில் முக்கியமான வருவாய்னா நிலவரி. விவசாயிகள் நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்க நிறைய வரியை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தாங்க. அவங்க கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அடுத்து குப்தர்கள் காலத்தில் நிலங்களை எப்படி வகைப்படுத்தினாங்கன்னு பார்க்கலாம். க்ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலம். க்ஷேத்ரா அப்படின்னா ஓகே வேளாண்மை பண்ணலாம், வேளாண்மைக்கு உகந்த நிலத்தை தான் க்ஷேத்ரா அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. தரிசு நிலங்கள் கிலா அப்படின்னும், அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்களை அப்ரகதா அப்படின்னும், வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்களை வஸ்தி அப்படின்னும், மேய்ச்சல் நிலங்களை கபதசரஹா அப்படின்னும் வகைப்படுத்தியிருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், க்ஷேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள், அப்ரகதா அப்படின்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள், வஸ்தி அப்படின்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கபதசரஹா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். வணிகம் வர்த்தகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கு. வணிகர்களில் 2 வகையினர் இருந்திருக்காங்க. சிரேஸ்தி, சார்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லியிருக்காங்க. இந்த சிரேஸ்தி அப்படின்னா என்னென்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு வணிகம் பண்ணுறவங்க தான் சிரேஸ்தி. சார்த்தவாகனா அவங்க வண்டியில் போயிட்டு பொருளை பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போயிட்டு விற்பாங்க. அவங்கள சார்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 2 பேருமே குப்தர்கள் காலத்தில் இருந்திருக்காங்க.
ஸோ விற்பனை பொருள்கள் அப்படின்னு பார்க்கும்போது அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பொருள்லேருந்து ஆடம்பர பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து விற்பனை பொருள்கள் லிஸ்ட்டில் இருந்தது. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரை, யானை இதெல்லாம் முக்கியமான வணிகப் பொருளாக இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்க முறை அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்திருக்கு. ஸோ அடுத்த முக்கியமானது நாலந்தா பல்கலைக்கழகம். இது வந்து 5, 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசுகளோட ஆதரவில் நல்லாவே இருந்திருக்கு. இதில் வந்து கண்ணோசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரோட ஆதரவில் சூப்பராக இருந்திருக்கு. நாலந்தாவில் பௌத்த தத்துவம் தான் முக்கியமான பாடப்பிரிவாக இருந்திருக்கு. யோகா, வேத இலக்கியம், மருத்துவம் இதுவும் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பல்கலைக்கழகத்தில் யுவான் ஸ்வாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிக்கிறதுல பல வருஷம் வந்து செலவு பண்ணார். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்திருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகம் பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தியார் கில்ஜி தலைமையில் வந்த மம்லுக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரை மட்டம் ஆக்கியிருக்காங்க இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை. நாலந்தா யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது. ஸோ பக்தியார் கில்ஜி தலைமையில் இதை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. இது வந்து யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது. இதுதான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம். ஹீனர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர். அவங்களோட தலைவர் அட்டில்லாவோட தலைமையில் இவங்க வந்து ரோமாபுரி, கான்ஸ்டாண்டினோபிள் இதெல்லாம் வந்து அவங்க வந்து பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. வெள்ளை ஹூனர்கள் சொல்லக்கூடியவங்க மத்திய ஆசியா வழியாக இந்தியாவுக்கு வந்தாங்க. இவங்களும் எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்தாங்க. ஸ்கந்த குப்தரை தோற்கடிச்சதுக்கு அப்புறம் இவங்க மத்திய இந்திய பகுதிகளில் பரவினாங்க. அவங்களோட தலைவர் தோரமானர் அவருக்கு அவரே முடிசூட்டிக்கிட்டார். அவருக்கு அப்புறம் அவரோட மகன் மிகிரகுலர் தான் ஆட்சி பண்ணார். இறுதியில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த யசோதர்மன் அப்படிங்கிறவரை அவங்கள ஜெயிச்சு அவங்களோட ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டிட்டார். அவ்வளோதான். ஸோ நாட்டோட பல பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகளை குப்தர்கள் அமைச்சாங்க. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் வந்து முக்கியமான வணிக நகரங்களாக இருந்திருக்கு. மேலை கடற்கரை துறைமுகங்கள் கல்யாண், மங்களூர், மலபார், கீழே கடற்கரை துறைமுகம் தாமிரலிப்தி இதெல்லாம் வந்து வணிகம் வந்து பெருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மேலை கடற்கரை துறைமுகங்கள் அப்படின்னா கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை துறைமுகம்னா தாமிரலிப்தி. இதெல்லாம் வணிகம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. குப்தர்களோட நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தினது வந்து சமுத்திரகுப்தர். குப்தர்களோட நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தினது சமுத்திரகுப்தர். குஷானர்களோட நாணயங்கள் சமுத்திரகுப்தர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு. குப்தர்களோட பொற்காசுகள் தினாரா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு. குப்தர்களோட பொற்காசுகளை எப்படி சொல்லியிருக்காங்க? தினாரான்னு சொல்லியிருக்காங்க. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசுகள் குறைவாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளோட சுழற்சியில் ஒரு வீழ்ச்சி வந்திருக்கு. அது வந்து பேரரசிட்ட அவங்களோட வளங்களோட வீழ்ச்சியை வந்து காமிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ குப்தர்களோட நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா. அடுத்து குப்தர்களோட பொற்காசுகள் எதுன்னு கேட்டால் தினாரா. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். வெள்ளி காசு அதிகமாக செப்பு காசு அதிகமானு கேட்டால் பொற்காசுகளை விட வெள்ளி செப்பு காசு வந்து கம்மியாக தான் வெளியிட்டிருக்காங்க. உலோகவியல் பார்க்கும்போது சுரங்கத் தொழில், உலோகத் தொழில் இதெல்லாமே நல்லாவே இருந்திருக்கு. உலோகத் தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது அப்படிங்கிறதான சிறந்த எடுத்துக்காட்டாக எதை சொல்கிறாங்கன்னா சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெஹரோலி இரும்புத்தூண். சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெஹரோலி இரும்புத்தூண் இது டெல்லியில் இந்த ஒற்றை இரும்புத்தூண் இன்னைக்கு வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்குது. இதை நிறுவனது சந்திரகுப்தர் மெஹரோலி இரும்புத்தூண் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. குப்தர்களால் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணிவெண்கலம், மைக்கா, மாங்கனீஸ், சிவப்பு சுண்ணாம்பு இது எல்லாமே குப்தர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இதுதான் மெஹரோலி இரும்புத்தூண் இன்னைக்கு வரைக்கும் துருப்பிடிக்காமல் டெல்லியில் இருக்குது. குப்தர்களால சமூகம் 4 வருணங்கள் இருக்கக்கூடிய வர்ணாசிரம முறையில் அமைஞ்சிருக்கு. தந்தை வழி சமூகமாக இருந்திருக்கு. 4 வருடங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தந்தை வழி சமூகமாக இருந்திருக்கு. மனுவோட சட்டங்கள் நடைமுறையில் இருந்திருக்கு. பெண்கள்
பெண்கள் வந்து தந்தை, கணவன் இல்லைனா மூத்த மகனோட பாதுகாப்பில் இருக்கணும். பலதார மனம் பரவலாக நடைமுறையில் இருந்திருக்கு. அரசர்களும் நிலப்பிரபுக்களும் ஒன்றுக்கு மேலே மனைவியரை வச்சுருந்துருக்காங்க. குபேரனாக துருபசுவாமினி 2 பேருமே 2ஆம் சந்திரகுப்தரோட அரசியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்வெட்டுகள் சொல்லுது. எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, ஒரு அரசனுக்கு 2 மனைவிகள் இருந்திருக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. குபேரனாக துருபசுவாமினி 2 பேருமே 2ஆம் சந்திரகுப்தரோட அரசியர் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகள் சொல்லுது. உடன்கட்டை ஏறக்கூடிய முறை குப்தர்கள் காலத்தில் ஃபாலோ பண்ணி இருக்காங்க. இந்தியாவில் அடிமை முறை மேலை நாடுகளில் இருந்த மாதிரி ஒரு நிறுவனமாக இல்லை. ஆனால் குப்தர்கள் காலத்தில் நிறைய அடிமைகள் இருந்ததற்கான சான்றுகள் இருக்குது. வேத சமயம், வேத சடங்குகள் இதெல்லாம் திரும்ப நடைமுறைக்கு வந்தது. சமுத்திரகுப்தரும் 1ஆம் குமாரகுப்தரும் அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காங்க. குதிரைகளை பலி கொடுத்து செய்யக்கூடிய வேள்விகளை சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும் பண்ணியிருக்காங்க. உருவ வழிபாடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. வைணவம், சமயம் இந்த மாதிரி 2 பிரிவுகள் உருவாகியிருக்கு. ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்தம் 2ஆக பிரிஞ்சாலுமே அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு தான் வந்துச்சு. கலையும் கட்டிடக்கலையும் அப்படின்னு பார்க்கும்போது கட்டுமான கோயில்களை முதலாக கட்டியவர்கள் குப்தர்களே அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுமான கோயில்களை முதலாக கட்டினது குப்தர்களே. இது முன்னாடி இருக்கக்கூடிய பாறை குடைவரி கோயில்களை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக அதை சொல்லலாம். கோபுரங்கள், செதுக்கு வேலைப்பாடுகள், இந்து தெய்வங்கள் இந்த மாதிரி இந்த கோயிலாக இருந்துச்சு. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாறை குடைவரி கோயில்களாக அஜந்தா எல்லோரா சொல்லலாம். இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. பாக் மத்திய பிரதேஷில் இருக்குது. உதயகிரி ஒடிஷாவில் இருக்குது. இந்த இடங்களில் குறிப்பிடத்தகுந்த பாறை குடைவரி கோயில்கள் இருக்குது. இந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டுமான கோயில்கள் திராவிட பாணி கூறுகளை ஒத்து இருந்திருக்கு. குப்தர்களோட உலோக சிற்பத்துக்கு 2 சிறந்த எடுத்துக்காட்டுகள். ஃபஸ்ட்டு வந்து நாலந்தில் இருக்கக்கூடிய 18 அடி உயரம் இருக்கக்கூடிய புத்தரோட செப்பு சிலையை சொல்லலாம். அடுத்து சுல்தான்காஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய 7 அடி உயரம் இருக்கக்கூடிய புத்தரோட உலோக சிற்பத்தை சொல்லலாம். 2 சிறந்த எடுத்துக்காட்டுகள். ஒன்று வந்து நாலந்தால இருக்குது, 18 அடி உயரம் இருக்கக்கூடிய புத்தரோட செப்பு சிலை. இன்னொன்று வந்து சுல்தான்காஞ்ச் அப்படிங்கிற இடத்துல 7 அடி உயரம் இருக்கக்கூடிய புத்தரோட உலோக சிற்பம். புத்தர்களோட ஓவியக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறத வந்து அஜந்தா குகை ஓவியம், குவாலியர் பாக் குகையில் இருக்கக்கூடிய ஓவியங்களை சொல்லலாம். இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது பிராகிருதம் மக்களால் பேசப்படக்கூடிய மொழியாக இருந்தாலுமே குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவலக மொழியாக வச்சுக்கிட்டாங்க. அவங்களோட கல்வெட்டுகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியிலே இருந்தது. சமஸ்கிருத இலக்கணம் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆனிச்சு. பாணினி எழுதிய அஷ்டத்தியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம் இந்த நூல்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அது இம்ப்ரூவ் ஆனிச்சு. வங்காளத்தை சேர்ந்த சந்திரோகோமியா அப்படிங்கிற ஒரு பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்காரு. சந்திரோகோமியா அப்படிங்கிற பௌத்த அறிஞர் சந்திர வியாகரணம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலை எழுதியிருக்காரு. காளிதாசர் நாடக நூல்களை எழுதியிருக்காரு. சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் இந்த மாதிரி நாடக நூல்களை எழுதியிருக்காரு. சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம் இது எல்லாமே காளிதாசர் எழுதினது. மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிதி சம்ஹாரம் இது எல்லாமே வந்து காளிதாசனது தான். திரும்ப சொல்கிறேன், சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் இது எல்லாமே காளிதாசர் எழுதினது தான். ஸோ கணிதம், வானியல், மருத்துவம்னு பார்க்கும்போது பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது சொல்லலாம். தசம எண் முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே நவீன உலகத்திற்கு அவங்க கொண்டு விட்டுட்டு போன சொத்துனே சொல்லலாம். வராகமிகிரர், பிரம்மகுப்தர் இதெல்லாம் அவங்க இந்த மாதிரி அறிஞர்கள் இருந்திருக்காங்க. ஆரியப்பட்டர் அவரோட நூலான சூரிய சித்தாந்தால சூரிய சந்திர கிரகணத்துக்கான உண்மையான காரணங்களை விளக்கி சொல்லியிருக்காரு. ஆரியப்பட்டர் அவரோட நூலான சூரிய சித்தாந்தால சூரிய சந்திர கிரகணத்துக்கான உண்மையான காரணங்களை விளக்கி சொல்லியிருக்காரு. ஸோ பூமி தன்னோட அச்சில் சுழலுது அப்படிங்கிற ஒரு உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் வந்து அது வந்து ஆரியப்பட்டர் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மருத்துவத்துறையில் ரொம்ப புகழ் வாய்ந்தவர் தன்வந்திரி. இவர் மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணராக இருந்திருக்காரு. மருத்துவ அறிவியல் அறிஞர் சரகர் அப்படிங்கிறவர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர் வந்து அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்குன முதல் இந்தியர் வந்து சுஸ்ருதர். தன்வந்திரி, சரகர் எல்லாமே இருந்திருக்காங்க. சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை முறையை பற்றி விளக்குன முதல் இந்தியர் வந்து சுஸ்ருதர் தான்.
வர்த்தன அரச வம்சம் வர்த்தனா அல்லது புஷ்யபூதி அரச வம்சம் தானேஸ்வரத்தை தலைநகராக வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க. புஷ்யபூதி குப்தர்கள்கிட்ட படைத்தளபதியாக வேலை பார்த்துருக்காரு. குப்த பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறம் அவரோட ஆட்சி அதிகாரத்தை வாங்கியிருக்காரு. பிரபாகர வர்த்தனர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் புஷ்யபூதி அரச குடும்பம் செல்வாக்கும் வலிமையும் இருக்கக்கூடியதாக மாறினுச்சு. பிரபாகர வர்த்தனர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மகன் ராஜவர்த்தனர் அரியணைக்கு வராரு. அவரோட சகோதரி ராஜஸ்ரீயோட கணவர் வந்து கன்னோசியோட அரசர். இவர் வந்து வங்காளத்தை சேர்ந்த சசாங்கரால் கொல்லப்பட்டிருக்காரு. சசாங்கர் ராஜஸ்ரீயை சிறையில் அடைச்சிருக்காரு. அவருடைய சகோதரியை மீட்க போகிறப்போ ராஜவர்த்தனர் சசாங்கரால் வஞ்சகமாக கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ ராஜவர்த்தனோட சகோதரி ராஜஸ்ரீ இவங்களை வந்து சிறையில் போட்டதுக்கு அப்புறம் அவரை மீட்க போகும்போது சசாங்கரால் கொல்லப்பட்டிருக்காரு ராஜவர்த்தனர். இதோட விளைவாக அவரோட தம்பி ஹர்ஷவர்த்தனர் தானேஸ்வரத்தோட அரசராக மாறாரு. கன்னோசியை சேர்ந்த முக்கியமான பிரமுகர் ஹர்ஷரை கன்னோசி ஆள்ற பொறுப்பையும் கேட்டுக்கிட்டாங்க. இதனால் ஹர்ஷர் தானேஸ்வரம் கன்னோசி இந்த இரண்டுக்குமே அரசராக மாறுறாரு. இதுக்கப்புறம் ஹர்ஷர் தன்னோட தலைநகரை தானேஸ்வரத்துலேருந்து கன்னோசிக்கு மாற்றுறாரு. ஹர்ஷவர்த்தனோட படையெடுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வர்த்தன அரச வம்சத்தோட புகழ்வாய்ந்த அரசர் ஹர்ஷவர்த்தனர் தான். 41 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், வல்லபி இந்த பகுதிகளை சேர்ந்த குறுநில மன்னர்கள் ஹர்ஷருக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க. வங்காளத்தை சேர்ந்த சசாங்கர் தொடர்ந்து பகை உணர்ச்சியோடு நடந்துகிட்டு இருந்திருக்காரு. வட இந்தியாவோட பெரும்பாலான பகுதிகளில் ஹர்ஷர் தான் ஒருங்கிணைச்சிருக்காரு. 2ஆம் புலிகேசி தென்னிந்தியாவில் சாளுக்கிய அரசு 2ஆம் புலிகேசி வந்து தென்னிந்தியாவில் அவரோட அதிகாரம் பரவுறதை தடுத்து நிறுத்தியிருக்காரு. 2ஆம் புலிகேசி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. கிபி 648 ஹர்ஷர் இறந்து போகிறாரு. அவரோட நிறைய சிற்றரசுகள் வந்து உருவாக ஆரம்பிச்சது. அந்த அரசு சிதைஞ்சு நிறைய சிற்றரசுகள் உருவாக ஆரம்பிச்சது. சீனா, ஈரானோட சுமூகமான உறவில் இருந்திருக்காரு. ஹர்ஷர் சீன பயணி யுவான்சுவாங்க முதலாக ராஜ்மஹாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கஜன்கலா அப்படிங்கிற இடத்துல வச்சு பார்த்துருக்காரு. நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது அமைச்சர் குழு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பிரதம மந்திரி இருந்திருக்காங்க. பாஹா, ஹிரண்யா, பாலின்னு சொல்லக்கூடிய 3 வரிகள் வசூல் செய்யப்பட்டிருக்கு. பாஹா, ஹிரண்யா, பாலின்னு சொல்லக்கூடிய 3 வரிகள் வசூல் செய்யப்பட்டிருக்கு. குப்தர்கள் காலத்தை விட குற்றவியல் சட்டங்கள் கடுமையாக இருந்திருக்கு. சட்டத்தை மீறவங்களுக்கு, அரசுக்கு எதிராக சதி செய்கிறவங்களுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டிருக்கு. பல தொண்டு நிறுவனங்களையும் ஹர்ஷர் நடத்தியிருக்காரு. சிவனை வழிபட்டுட்டு வந்தார் தொடக்கத்தில். அதுக்கப்புறம் சகோதரி ராஜஸ்ரீ, பௌத்த துறவி யுவான்ஸ்வா இவங்களோட செல்வாக்குனால இவர் பௌத்தத்துக்கு போகிறாரு. மகாயன பௌத்தத்தை ஃபாலோ பண்ணுறாரு. பௌத்த துறைகளையும் வேத மத சார்ந்தவங்களையும் சரிசமமாக நடத்துகிறாரு. அவங்களுக்கு கொடை கொடுத்துருக்காரு. பௌத்தத்தை ஃபாலோ பண்ண கடைசி அரசர் வந்து ஹர்ஷர் தான். உணவுக்காக மிருகங்களை கொல்றதை தடை செஞ்சார். மத சகிப்புத்தன்மையை வந்து ஃபாலோ பண்ணார். புத்தர், சிவன், சூரியன் இந்த உருவங்களை ஒரே நேரத்தில் வழிபட்டார். 2 பௌத்த பேரவைகளை கூட்டினார். ஒன்று கன்னோசிலையும் இன்னொன்று பிரயாகிலையும் கூட்டியிருக்காரு. புனித யாத்ரீகர்களின் இளவரசன் சொல்லக்கூடிய யுவான்சாங் ஹர்ஷன் ஆட்சி அப்போ இந்தியாவுக்கு வந்தார். சியூகின்னு சொல்லக்கூடிய பயண குறிப்புகள் இதில் வந்து ஹர்ஷர் காலத்தில் இந்தியாவில் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத சொல்லுது. ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தாலுமே கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போனார் அப்படின்னு சொல்லிட்டு யுவான்சாங் சொல்லியிருக்காரு. புனித யாத்ரீகர்களின் இளவரசன் சொல்ல அழைக்கப்படுறது யுவான்சாங். ஹர்ஷர் ஆட்சி அப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு. சியூகின்னு சொல்லக்கூடிய பயண குறிப்புகள் அவரை எழுதியிருக்காரு. இதில் ஹர்ஷர் காலத்தில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் சொல்லியிருக்காரு. யுவான்சாங்கோட உருவம் இது தான். ஸோ ஹர்ஷரை வந்து ஒரு கவிஞர்னு சொல்லலாம், நாடக ஆசிரியர், நிறைய பேரை வந்து ஆதரித்தார். ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா இதெல்லாம் இவர் எழுதினது. ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷினிகா இதெல்லாமே ஹர்ஷர் எழுதினது. பாணப்பட்டர், மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனர் இவங்கெல்லாம் இவங்களோட அவையில் இருந்திருக்காங்க. கோவிலும் மடாலயமும் கல்வி மையங்களாக செயல்பட்டுச்சு. கன்னோசி புகழ்வாய்ந்த நகரமாக இருந்திருக்கு. நிறைய வந்து மடாலயம், ஸ்தூபி கட்டியிருக்காரு. ஒரு பல்கலைக்கழகம் மடாலயமாக நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு யுவான்சாங் வந்தப்போ அங்கே 10,000 மாணவர்களும் பௌத்த துறவிகளும் படித்ததாக சொல்லப்படுது.
கண்ணோசி பௌத்த பேரவையில் 20 அரசர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதில் பெரும் எண்ணிக்கையில் பௌத்த சமண வேத அறிஞர்கள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. பௌத்த மடாலயத்தில் புத்தரோட தங்க சிலை ஒன்று நிறுவப்பட்டுச்சு. புத்தரோட 3 அடி உயரம் இருக்கக்கூடிய வேறொரு சிலை ஊர்வலமாக எடுத்து போனாங்க. பிரயாகை பேரவையில் ஹர்ஷர் அவரோட செல்வத்தை பௌத்த துறவிகளுக்கும் வேத வித்தகர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடையாக கொடுத்தாரு. 4 நாள் நடந்த அந்த நிகழ்ச்சியில் எல்லா நாட்களிலுமே பௌத்த துறவிகளுக்கு அளவிட முடியாத பரிசுகளை அள்ளி கொடுத்தாரு. ஈக்குவலாக உலகம் அந்த நாளில் யார் இருந்திருக்காங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் கான்ஸ்டாண்டினோபிள் நகரத்தை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டாண்டினோட சமகாலத்தவர். ஹர்ஷரோட காலப்பகுதி சீனாவோட தாங் அரச வம்சத்தோட தொடக்க காலப்பகுதியோடு இணைந்து போகுது. சீனர்களோட தலைநகரான சியான் மாபெரும் கலை மற்றும் கல்விக்கான மையமாக இருந்திருக்கு. இதோட இந்த பாடம் முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.